வணக்கம். இது உங்க நூப் ட்ரேடர் தமிழ். இந்த பதிவுல வர எதுவுமே டிப்ஸோ, கால்ஸோ கிடையாதுங்க. ஸோ ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரையோ, இல்ல செபி ரிஜிஸ்டர் அனலிஸ்ட்டையோ கேட்டு ட்ரேட் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஸோ நேத்து ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்லயே பார்த்துருந்தோம். நம்ம கோடு ராமர் கோடு மாரி. அத தாண்டி இன்னைக்கும் க்ளோஸ் வைக்கல. 1 ஹவர் கேண்டில்ல பார்ப்போம் க்ளோஸ் வச்சிருக்கானா என்னன்றத. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும். நம்ம கோடு ராமர் கோடு மாரி. அந்த இடத்துல வந்துட்டு மேல போயிட்டு கீழ வந்துட்டோம். க்ளோஸும் வைக்கல. 2 தடவ ரிஜெக்ஷன் வேற ஆயிருக்கு அந்த இடத்துலருந்து. ஸோ ஸ்ட்ராங்கா என்ன தெரியுதுன்னா 23,265 தொடுறத தாண்டி போறது ரொம்ப கஷ்டம் தான் போல. ஸோ அது நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. பொறுத்து வந்து பார்ப்போம். இன்னைக்கு வர முக்கியமான சில நியூஸஸ்லாம் இருக்கு. யுஎஸ் சைட்லேருந்து. ஸோ அது நல்லா வந்ததுன்னா மேபி நம்ம மார்க்கெட் ரெக்கவர் ஆகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி பண்ணுச்சுன்னு பார்ப்போம் இன்னைக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி இன்னைக்கு ஆல்மோஸ்ட் நம்மளோட சப்போர்ட்டுக்கு மேல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நேத்தே ரெசிஸ்டன்ஸ் உடைஞ்சிச்சு பேங்க் நிஃப்டி. ஸோ அங்கேருந்து சப்போர்ட்டா அது ஆக்ட் ஆயிட்டு இருக்கு இப்போதைக்கு. பட் என்னோட கணிப்பு கரெக்ட்டா இருந்ததுன்னா, அது கண்டிப்பா கீழ தானுங்க வரணும். எந்த விதமான நல்ல நியூஸும் பெருசா இல்ல. பேங்க் நிஃப்டிய பொறுத்தவரைக்கும். பேங்க் சைடு வர எல்லா நியூஸஸும் கொஞ்சம் பேடா தான் இருக்கு. கடவுள் தான் காப்பாத்தணும். பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ எல்லாரும் டைட்டில் பார்த்துருப்பீங்க. எப்படி நம்ம போர்ட்ஃபோலியோ நம்ம ஹெட்ஜ் பண்ணலான்னு. ஹெட்ஜ்ன்றது வேற எதுவும் இல்லைங்க. ஒரு இன்சூரன்ஸ் மாரி வச்சுப்போமே. சப்போஸ் பெரிய ஃபால் வருதுங்கிறப்போ அது நம்மள காப்பாத்துன்ற மாரி தான் ஹெட்ஜிங். இது பேர் தான் ஹெட்ஜிங். பெரிய லெவல்ல லாஸ் தவிர்க்கிறதுக்காக. ஸோ எல்லா மாரி நான் வெறும் பிஇ வாங்குங்க அப்படின்றது வந்து என்னோட மோட்டோ கிடையாதுங்க. அது வந்து கரெக்ட்டும் கிடையாதுன்னு தான் நான் யோசிப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நேத்து வந்து மார்க்கெட் அந்த அளவுக்கு பாசிட்டிவ் கிடையாது. என் போர்ட்ஃபோலியோ நல்லா பாசிட்டிவ். அதே மாரி இன்னைக்கு வந்து ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட பாசிட்டிவ்ல தான் முடிஞ்சது. ஆனா என்னோட போர்ட்ஃபோலியோன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 0.03% நெகட்டிவ்ல முடிஞ்சது. பெர்சன்டேஜ்ங்க. இந்த மாரி பாயிண்ட் இல்ல. நம்ம பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா 0.15 பாசிட்டிவ்ல தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த வகையில பார்க்குறப்போ, இப்படி எப்படி பிஇ எடுத்தா கரெக்ட்டா இருக்குமா? ஏன்னா இன்னைக்கு நான் பிஇ எடுத்திருந்தேன்னா என்ன ஆயிருக்கும்? என் போர்ட்ஃபோலியோ எனக்கு கீழ இறங்கியிருக்கு. ஆனா எனக்கு லாபம் கிடைச்சிருக்காது. ஸோ நம்ம போர்ட்ஃபோலியோக்கு ஏத்த மாரி வடிவமைக்கணும் நம்மளோட ஹெட்ஜிங் பொசிஷன்ஸ. ஸோ அது எப்படிலாம் பண்ணலாங்கிறத இந்த வீடியோல சின்னதா பார்ப்போம். ஸோ இதுதான் என்னோட போர்ட்ஃபோலியோ ஹோல்டிங்ஸு. இதில பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல்ஸ் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அண்ட் ஆட்டோமொபைல் கொஞ்சம் அதோட கம்மி. அதுக்கப்புறம் ஹெல்த் கேரு, அதுக்கப்புறம் எனர்ஜி, இன்ஜினியரிங், எஃப்எம்சிஜி இப்படி தான் நான் போட்டிருக்கேன். பட் தெளிவா பார்க்கணும்னா, நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு லார்ஜ் கேப்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 53% இருக்கு. மிட் கேப்ல 14% வச்சிருக்கேன். அண்ட் ஸ்மால் கேப்ல பார்த்தீங்கன்னா 32% வச்சிருக்கேன். ஸோ இந்த ஃபினான்ஷியல்ல சிலது ஸ்மால் கேப்லயும் இருக்கு. இந்த எனர்ஜிலயும் சிலது ஸ்மால் கேப்ல இருக்கு. அதனால தான் இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமா தெரியுது. ஆனா பார்த்தீங்கன்னா, நான் ஆட்டோமொபைல் தான் ஒரு ஸ்டாக் வைஸ்ல அதிகமா எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதில தெளிவா சொல்லணும்னா, டாடா மோட்டார்ஸ் தான் இந்த அதிகமா ஹோல்டிங் வச்சிருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. நான் கொஞ்சம் அதில புல்லிஷா இருக்கிறதுனால நான் அத ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வகையில பார்க்குறப்போ, என்னதான் இந்த 50% லார்ஜ் கேப்ல இருந்தாலும், நீங்க நிஃப்டி 50ங்கிறது வேற, லார்ஜ் கேப்ங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அத. லார்ஜ் கேப் கம்பெனிஸ் நிஃப்டி 50ல கொஞ்சம் இருக்கு. அவ்வளோதான். லார்ஜ் கேப் கம்பெனிஸ் நெறைய இருக்கு. அதில கொஞ்சம் நிஃப்டி 50ல இருக்கு. அவ்வளோதான். ஸோ இப்படி பார்க்குறப்போ, என்னதான் என் போர்ட்ஃபோலியோ 53% இருந்தாலும், எனக்கு இன்னைக்கு அடி தானே விழுந்துச்சு. காரணம் என்ன? என் போர்ட்ஃபோலியோ வேற, நிஃப்டி போர்ட்ஃபோலியோ வேற. ஸோ 2மே நம்ம மிங்கிள் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா, டோட்டலா நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட நிஃப்டி பார்த்தீங்கன்னா, டாப்லேருந்து கரண்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு 11% விழுந்திருக்கு. ஆனா என் போர்ட்ஃபோலியோ என்னமோ 4.5% தான் இதுவரைக்கும் விழுந்திருக்கு. டோட்டல் ரெட்டுக்கு வந்துருச்சு. நான் ரீசென்ட்டா ஓப்பன் பண்ண போர்ட்ஃபோலியோ அது. ஸோ அந்த வகையில பார்க்குறப்போ 2க்குமே மிஸ்மேட்ச் ஆகுதுல்ல. ஸோ அதனால தான் நான் வந்து நிஃப்டி பக்கம் பிஇ எடுக்க வேணாம். நம்ம போர்ட்ஃபோலியோல எது நெறைய வெயிட்டேஜ் குடுத்துருக்கோமோ, அந்த ஸ்டாக்ல போய் நீங்க பிஇ எடுக்கிறது ஒரு கரெக்ட்டான டிசிஷனா இருக்கும். அண்ட் என்ன பொறுத்தவரைக்கும் அது இன்னொரு ரீசன் இருக்கு. ஏன்னா, இப்ப நீங்க வந்து நிஃப்டி வாங்குறீங்கன்னா, நீங்க 30த் வாங்கணும். அதாவது இந்த மந்த் எண்டு தான் வாங்கணும். எந்த அளவுக்கு டைம் டியூரேஷன் எடுக்குதோ, அதுக்கேத்த மாரி நம்ம இன்சூரன்ஸ் கவரேஜ் அமௌண்ட் அதிகமா இருக்கும். அதே வகையில ரேட்டும் கரெக்டான லெவல்ல இருக்கும். அந்த வகையில பார்க்குறப்போ, நீங்க நிஃப்டி எடுக்கிறோம்னு வச்சுப்போமே. நான் இப்ப ஆப்ஷன் எடுத்திருக்கேன். எக்ஸ்பைரி டேட் வந்து ஜனவரி 30த்துக்கு வச்சிருக்கேன். இங்கேருந்து நம்ம மார்க்கெட் ஒரு ஜனவரி 30த்துக்குள்ள ஒரு 3% விழுதுன்னு வச்சுப்போம். மேக்ஸிமம் அவ்வளோதான் விழும். ஸோ அதே பெரிய ஃபால் 3%ன்றது. ஸோ அந்த வகையில விழுந்தது அப்படின்ற பட்சத்தில இன்னும் 15 டேஸ்ல இங்கேருந்து ஒரு 3%னா கிட்டத்தட்ட 750 பாயிண்ட்ஸா? அப்போ இப்போ எவ்வளோல இருக்குன்னா, கிட்டத்தட்ட 23,250 இங்கேருந்து 750னா ஒரு 22,500 என்ன ரேஞ்சில ட்ரேட் ஆகுதுன்றத பார்ப்போம். ஸோ என்ன ரேஞ்சில ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 22,500 வந்து ரூ. 54ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அப்போ ஒரு லாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 75 ஒரு சைஸுக்கு. ரூ. 1 ரூ. 75 அப்போ 54 இன்டு 75 ஸோ 75 இன்டு 54 அப்படி போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ரூ. 4,050 செலவாகும். நீங்க ஹெட்ஜிங் பண்ற மாரி இருந்தா, கண்மூடித்தனமா ஒரு நிஃப்டியோட எடுத்துக்கிறேன்னு. பட் இத தாண்டி நீங்க ஒரு ஸ்டாக்ல போனீங்கன்னா, நான் எப்படின்னு சொல்றேன். ஸோ இத தாண்டி உங்க போர்ட்ஃபோலியோக்கு எது வெயிட்டேஜ் அதிகமா இருக்கோ, அந்த ஷேர்ல போயிட்டு நீங்க புட் ஆப்ஷன் எடுக்கிறது பெட்டரான ஆப்ஷனா இருக்கும் என்ன பொறுத்த மட்டும். ஸோ அந்த வகையில தான் இன்னைக்கு டாடா மோட்டார்ஸ் எடுத்திருக்கேன் நானு. காலையிலேயே எடுத்துட்டேன்.
புட் ஆப்ஷன். ஸோ தெளிவா சொல்லிருங்க. இது பையோ இல்ல செல்லோ ரெக்கமெண்டேஷன் கிடையாது. என் போர்ட்ஃபோலியோ ஒரு 5,00,000க்கு இருக்கு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில நான் ஹெட்ஜ் பண்ணிக்க பார்க்குறேன் அவ்வளோதான். ஸோ இப்போ டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கோங்க. டாடா மோட்டார் கரண்ட் பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 763. இங்கேருந்து 15 நாள்ல நம்ம விழுவுது அப்படிங்கும்போது ஒரு 5% எடுத்துக்கணும். ஸ்டாக்க பொறுத்தவரைக்கும் 5% அங்கிட்டு இருக்கிறது பெட்டரான ஒரு ஆப்ஷனா இருக்கும். ஏன் சொல்றேன்னா, இப்போ இண்டெக்ஸ் விழுவுதுன்னா ஸ்டாக் இன்னும் கொஞ்சம் பெட்டரா விழுவும். அப்படிங்கிற பட்சத்தில ஒரு 5% அந்த பக்கம் இருக்கிறது நம்ம எடுக்கிறது பெட்டரா இருக்கும். அந்த வகையில ஒரு ரூ. 40 தள்ளி எடுப்போம். இப்போ வந்து 770 அங்கேருந்து ஒரு ரூ. 40னா ரூ. 730 ரூ. 720 ரேஞ்சு கரெக்ட்டா இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் எடுக்கிறது பெட்டரான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அந்த வகையில் நம்ம இன்னொன்னு என்ன பார்க்கணும்னா, இந்த ஆப்ஷன் எடுக்கிறோம் 7.25 எடுக்கிறோம்னா, அந்த இடத்துல ஏதாவது சப்போர்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸ் 52 வீக் லோ வந்து பார்த்தீங்கன்னா 717ல தான் இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது இது ஒரு நல்ல ரேஞ்சா இருக்கும். 7.25 அப்படி எடுத்தோம்னா எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுதுங்கிறத பார்ப்போம். ஸோ டாடா மோட்டார்ஸ் ஒரு லாட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரூ. 550 செலவாகும். அந்த வகையில 7.25 போட்டோம்னா, கிட்டத்தட்ட அது அந்த ரேஞ்சுக்கே தான் இது வந்துரும். ஸோ அதே ரேஞ்சுக்கு நம்ம எடுக்க போறோம். அண்ட் வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா, நம்ம டாடா மோட்டார்ஸ் என்னோட ஷேர பொறுத்தவரைக்கும் சொல்றேன். நம்ம ஷேர்ல எது வெயிட்டேஜ் அதிகமா குடுக்குறோம், அங்க போய் தான் நம்ம புட் ஆப்ஷன் எடுக்கிறது பெட்டரான ஒரு ஆப்ஷனா இருக்கும். சப்போஸ் நம்மளோட ஷேர் ரொம்ப கீழ இறங்குற பட்சத்தில நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் குடுக்கும். இதுதான் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மென்ட்டா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். இதில ஏதாவது தப்பா இருக்கு, இல்ல இப்படி பண்ணா கரெக்ட்டா வராதுன்னு ஏதாவது நெனைச்சீங்கன்னா, அத நீங்க கமெண்ட்ல தெரிவிங்க. நான் கண்டிப்பா அத செக் பண்ணி பார்க்குறேன். அண்ட் அடுத்து ஷேர் நியூஸ் போவோம். ஸோ முக்கியமான நியூஸ் என்னன்னா, யுஎஸ் இன்ஃப்ளேஷன் இன்னைக்கு வருது. டேட்டா இன்னைக்கு வருது. ஸோ இது முக்கியமான விஷயம். ஏன்னா, இப்போ இன்ஃப்ளேஷன் கீழ இறங்கி இருந்துச்சுன்னா, இவங்க ரேட் கட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்படி இல்லன்ற பட்சத்தில ரேட்ட அப்படியே பாஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லன்னா மேல ஏத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் மேலலாம் ஏத்துனாங்கன்னா, நம்ம ரூபி இன்னும் பயங்கரமா ஃபால் ஆகும். ஆல்ரெடி நம்ம போர்ட்ஃபோலியோ நம்ம மூஞ்சிலலாம் பயங்கரமா தக்காளி சாஸ் ஊத்திட்டாய்ங்க அவைங்க. இதுக்கும் மேல ஊத்துவாய்ங்க. இந்த மாரி சப்போஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா ரொம்ப மிஸ்மேட்ச்சா வந்தது அப்படின்ற பட்சத்தில. பொறுத்து வந்து பார்ப்போம். காலையில ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் கண்டிப்பா இருக்கும். அந்த டைம்ல கண்டிப்பா இத பத்தி அப்டேட் பண்றேன். அடுத்த முக்கியமான நியூஸ் என்னன்னா, இதனால தான் சொல்றேன். இப்ப சப்போஸ் நம்ம போர்ட்ஃபோலியோல இப்ப ரிலையன்ஸ் இல்ல அப்படின்ற பட்சத்தில, நாளைக்கு ரிலையன்ஸோட ரிசல்ட் 16ஆம் தேதி வருது. ரிசல்ட் நல்லா இருந்துச்சுன்னா இந்த ஷேர் மட்டும் ஏறிக்கிட்டு இருக்கும். நிஃப்டி மேல ஏத்திக்கிட்டு இருப்பான். ஆனா நம்ம போர்ட்ஃபோலியோ கீழ இருக்கும். என்னடான்னு திரும்பி பார்த்தா இவன் மட்டும் ஏறிக்கிட்டு இருப்பான். அதனால தான் சொல்றது என்னன்னா, என்னைக்குமே நம்ம போர்ட்ஃபோலியோ எப்படி டிசைன் பண்ணியிருக்கோமோ, அதுக்கேத்த மாரி செக்டாரோ இல்ல வேற ஏதாவது மூலியமாவோ நீங்க ஹெட்ஜ் பண்றது தான் கரெக்ட்டா இருக்கும். சும்மா கண்ண மூடிட்டு அவன் எடுக்குறான், அவன் எடுக்குறாங்கன்னு சொல்றதுனால, போய் பிஇ எடுக்கிறது என்ன பொறுத்தவரைக்கும் கரெக்ட்டா இருக்காதுன்னு தோணுது. அண்ட் நான் செபிலிஸ் அனலிஸ்ட் கிடையாதுங்க. இது என்னோட எண்ணம் தான். நீங்க யோசிச்சு பார்த்துட்டு உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டுட்டு முடிவெடுங்க ஏதாவது எடுக்கிற மாரி இருந்தால். அண்ட் ரிசல்ட் வரப்போது. என்ன ஸ்ட்ரீட் எஸ்டிமேட் பண்றாங்கன்னா, ஒரு 3% ஹைக் இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க அவங்க ப்ராஃபிட்ல. ரிலையன்ஸ் பொறுத்தவரைக்கும் இது பெரிய விஷயங்க 3% ஹை ஆகுறதுங்கிறதெல்லாம். ஏன்னா இவங்களோட ரிசல்ட் இப்ப அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். ஏன்னா இவங்களோட ப்ராஃபிட்லாம் சாதாரண ப்ராஃபிட் இல்ல. 3 மாசத்துக்கு ஒருக்கா சில ஆயிரம் கோடிகள் பல ஆயிரம் கோடிகள் இவங்க ரெவென்யூ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இயர் ஆன் இயர்ல ஒரு 3% இன்கிரிமெண்ட் ஆகுற வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஸ்ட்ரீட் எஸ்டிமேட் பண்ணுது. இத பூர்த்தி பண்ணுமா இல்லையாங்கிறத பார்ப்போம். அண்ட் அவங்க எவ்வளோ ரெவென்யூ எடுக்குறாங்கிறத பார்ப்போம். பாருங்க தலையே சுத்தும். ஸோ இது வந்து குவார்டர் ஆன் குவார்டர். குவார்டர் ஆன் குவார்டரே பாருங்க ஒரு குவார்ட்டருக்கு 19,000 கோடிங்க. ஏன் 19,000 கோடி ப்ராஃபிட் சேல்ஸ் பாருங்க 2,00,000 கோடி. சாமி! எவ்ளோ பெரிய ஹியூஜ் பாருங்க நம்பர். இதே நம்ம பாருங்க இயர் ஆன் இயர் பார்ப்போம் எவ்வளோ ரெவென்யூ எடுக்குறாங்கன்னு. ஸோ பாதி பேருக்கு நெஞ்சு வலியே வந்திருக்கும். கிட்டத்தட்ட 79,000 கோடி கிட்டத்தட்ட 80,000 கோடி சம்பாதிக்கிறாங்க வருஷம் வருஷம். சேல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 8,00,000 கோடி பண்றாங்க. ஐயோ! அப்பா! 8,00,000லாம் இல்ல. இன்னும் 1,00,000 சேர்ந்தா 9,000 9,000 லட்சம் சம்பாதிக்கிறாங்க ரெவென்யூவா. அண்ட் ப்ராஃபிட்ன்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸ் எல்லாம் போக 79,000 கோடி சம்பாதிக்கக்கூடிய ஒரு கம்பெனி ரிலையன்ஸுங்கும்போது, அப்படியே எனக்கு அப்படியே கிறுகிறுன்னு வருது. நாமலாம் ஒரு சில கோடிகள் சேர்த்துட்டா நம்ம செட்டில்னு நெனச்சுக்கிட்டு இருக்கோம். அவங்க பாரு 79,000 கோடி சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு வருஷத்துக்கு. ஸோ நாளைக்கு 16ஆம் தேதி இவங்களோட ரிசல்ட் இருக்கு. இது முக்கியமான ரிசல்ட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அண்ட் அடுத்த ஷேர் போவோம். ஸோ அடுத்து ஷேர் நியூஸ்ன்னு தாண்டி இது ஒரு முக்கியமான நியூஸு. லாஸ்ட் இயர் தான் இந்தியாவோட ஷ்ரிம்ப் எக்ஸ்போர்ட் வந்து ஆல் டைம் ஹை. 2022 to 2023ல பார்த்தீங்கன்னா, 7 அதாவது இது மெட்ரிக் டன்ல இருக்கு. 7,12,000 மெட்ரிக் டன்லேருந்து 7,16,000 மெட்ரிக் டன் நம்ம வந்து அதிகப்படுத்தியிருக்கோம். ஸோ என்ன எக்ஸ்பர்ட் சொல்றாங்கன்னா, இந்த இயர் அதோட அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றத மாரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம தான் யுஎஸ்க்கு மேஜரா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஷ்ரிம்ப்னா வேற எதுவும் இல்ல எறா. ஸோ இது ஏன்னா நான் தெரிஞ்சுக்கணும். இதனால என்ன பிரயோஜனங்கிறத தாண்டி, இதுலேருந்து நம்ம எப்படி அமௌண்ட் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா,
இதில யார் நல்லா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா, அவந்தி ஃபீட்ஸ் வராங்க. ஸோ இந்த ஷேர் நான் ரீசென்ட்டா தான் அக்குமுலேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேட் பண்றேன் விழுவில. ஏன்னா கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. என் ஷேர் எப்படி ட்ரேட் ஆகுதுன்றத பார்ப்போம். இப்ப ஷேர்ன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 9,000 கோடியில் ட்ரேட் ஆகுது. பிஇ பார்த்தீங்கன்னா, வெறும் 20 தான். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அத நான் அடுத்த ஸ்லைட்ல காட்டுறேன். அண்ட் புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா, 185 அது பிரச்சனை இல்ல. நான் ஃபேஸ் வேல்யூ தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. 1 தான். டிவிடெண்ட் யீல்ட் 1% தராங்க. பட் குரோத் வைஸ் நல்லா இருக்கு. நம்ம பீட்டர் லிஞ்ச் அழகா சொல்லியிருப்பாரு ஒரு இடத்துல. நம்ம அடிக்கடி நம்ம ஆனந்த் இன்வெஸ்டர் சொல்லுவாரு. நமக்கு தேவை ஒரு 4 டூ 5 ஐடியாஸ் தான். அதுக்கு மேல அந்த ஷேர் பார்த்துக்கும். இந்த வகையில பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன தோணுதுன்னா, நெக்ஸ்ட் 1 ஆர் 2 இயர்ஸ்க்கு இந்த ஷிம்ப் இண்டஸ்ட்ரீஸ் நல்லா பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல அவந்தி ஃபீட்ஸ் நல்லா பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஸோ கண்கூடா உங்களுக்கே தெரியும். அப்படியே பாருங்க ப்ராஃபிட் நல்லா டீசென்ட்டா ஏறிட்டது. 70 கோடி 101 இதெல்லாம் மார்ச் 2023ல. அப்புறம் 115 அப்புறம் 83 150 113 140 அப்புறம் இப்போ வந்து 121. ஸோ கொஞ்சம் மேலே கீழே போகிறதுக்கு காரணம் இவங்க பண்ணுற பிஸ்னஸ் அந்த மாதிரி. பட் நீங்கள் இயர் ஆன் இயரில் பார்ப்போம். இயர் ஆன் இயரில் பார்த்தா உங்களுக்கு டீசெண்டாக இப்படி க்ரோ ஆகுது பாருங்க அவங்களோட ப்ராஃபிட். ஸோ அழகாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஸோ அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இந்த ஒரு இடம் மட்டும் ஏதோ நடந்திருக்கு. மற்ற எல்லா இயரும் சூப்பரான ரிட்டர்ன் அப்படியே எப்படி சொல்கிறது 30 கோடியில் இருந்தவங்க 10 வருஷம் முன்னாடி இப்போ 300 கோடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இயர் வந்து 455 க்ரோஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு போட்டிருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி ஷேரோட கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்குன்றத பார்த்தோம். ஸோ இது ஒரு ஸ்மால் கேப் ஷேர்ன்றதுனால இதோட கேஷ் ஃப்ளோ கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. இது என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் தான். பிஇ நல்லா இருக்கு 20 தான். அதுக்காகன்னு கண்ண மூட்டு அதிகமாக போட்டுற முடியாது. ஏன்னா இங்கே பாருங்க கேஷ் ஃப்ளோ ரொம்ப கம்மியாக இருக்கு. லைக் 21 கோடி கையிலேருந்து செலவு பண்ணிடுவாங்க. புதுசாக கடை மாதிரி வாங்கியிருக்காங்க. ஸோ இது ஒரு சின்ன ஒரு ரெட் மார்க்காக தான் நான் பார்க்குறேன். மற்றபடி ப்ராஃபிட் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஷ்ரிம்ப் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியாவில் பயங்கரமாக வளர்ந்துட்டு வருது. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். அண்ட் டைம்னு பார்த்தீங்கன்னா இப்போது 6:30 ஆகுது. எஃப்ஐ டேட்டா வந்துருச்சுன்றதை பார்ப்போம். ஸோ டேட்டா வந்துருச்சு. கிட்டத்தட்ட 4,000 கோடி விற்றுருக்காங்க எஃப்ஐஐ. நம்ம ஆளுங்க அவங்க 4,500 கோடி விற்றுருக்காங்க. நம்ம ஆளுங்க 3,500 கோடி போட்டு வாங்கியிருக்காங்க. மெயின்டைன் பண்ணதே பெருசு தான் போல். இன்றைக்கி மேக்ஸிமம் ஸோ இதை பார்க்குறப்ப என் போர்ட்ஃபோலியோ மட்டும் இல்லை, சில பேரோட போர்ட்ஃபோலியோ நெகட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யாருக்காவது நெகட்டிவாக இருந்தால் கையில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ராடர் இண்டிசஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பாசிட்டிவ் தான். எல்லாமே பாசிட்டிவ் தான். எதுவுமே நெகட்டிவ்லாம் இல்லை. ஆனால் அப்படியே செக்டார் இண்டிசஸ் பாருங்களேன். ஆட்டோ நெகட்டிவ், ஃபினான்ஷியல் சர்வீஸ் நெகட்டிவ், அதுவும் ஃபினான்ஷியல் தான். அப்புறம் எஃப்எம்சிஜி நெகட்டிவ், மீடியா 1% நெகட்டிவ், ஃபார்மா 1% நெகட்டிவ். ஸோ இதனால தான் நம்ம ஒருவேளை என் ஷேர் வந்து இறங்கியிருக்கு. என்னோட ஷேர்ஸ்லாம் டோட்டல் போர்ட்ஃபோலியோ 0.3 விழுந்திருக்கு. உங்களுக்கு எப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி மக்களே. மறந்துடாதீங்க, ஷேர் மார்க்கெட் ரொம்ப ஆபத்தானது. நன்றி.